நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சேனல் நண்பர்களுக்கும் சாப்பாட்டு பிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ ரைஸ் 1 கப்பு கறி சிக்கன் கறி சேலஞ்ச் வைக்க போகிறோம். இது மண் சட்டியில் வச்ச சிக்கன் கிரேவி. தண்ணி மண் கோலையிலேருந்து ஊற்றிக்கலாம். வெறும் கறி மட்டும்னா ஒரு 4 கப் 5 கப் வச்சுருக்கலாம். 1 கிலோ 2 கிலோ. இப்போ இது வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கும் பக்கமாக இருக்கும். அவ்வளோதான் கறி இருக்குது. 1 கிலோ சாப்பாடு. டைமர் இருக்குது. டைமர் வச்சு எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோம் போகிறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைமர் ஆன் பண்ணியாச்சு. கறி சிக்கன் கிரேவி 1 கப்பு கறி இருக்கு. கறி பாருங்க, 1/2 கிலோ கறி. இது 1/2 kg கறி, 1 கிலோ சிக்கன் கறி குழம்பு. ½ kg கறி, ½ kg ஒரு கப் இருந்து ½ kg கறி, ரைஸ் 1 கிலோ, மொத்தமாக 1.5 கிலோ. எவ்வளோ சாப்பிட முடியுமா? அது சேலஞ்சு. எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றது ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கோம் பாருங்க. டைமர் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 முட்டை, 1 kg எக் பிரியாணி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். எக் இல்லை, எக்கு வந்து கறி வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஒயிட் ரைஸ், சூப்பராக டேஸ்ட் ஆனால் கறி.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சாப்பாடு கிரேவி உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டு எப்படி உப்பு கரெக்டாக தான் இருக்குது. செம்ம டேஸ்ட். ஆனால் ருச்சி சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ருசி வேற லெவலில். டைமருக்கு போட்டின்றதுனால வேகமாக சாப்பிட்டுங்க. செம்ம டேஸ்ட். ஆல்ரெடி பிரியாணி 1 kg சேலஞ்ச் பண்ணுறதுனால ரைஸ் 1 kg மேலே சாப்பிடுவேன்னு எதிர்பார்த்தேன். பட் கறி இருக்குது. சாப்பிட்டு முடிஞ்சால் இன்னும் கூட நான் வாங்கி சாப்பிட்லான் சாப்பிட்றதில்ல. டேஸ்ட் இருக்கிறத பார்த்தா இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. ஒரு கிலோ ரைஸ் 1/2 கிலோ கறி மேலே எவ்வளோ சாப்பிட முடியும்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு மட்டும் 10 நிமிஷத்துல சாப்பிட்றேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே பிரியாணி 1 கிலோ முட்டையோட சாப்பிட்ருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ கடைசியில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஓகேவா? சப்பாத்தி 20 சப்பாத்தி 4 சாப்பிட்டு போட்டுருக்கேன். 1 மணி நேரம் இருந்துச்சு. இதை வந்து எடுத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு ஒன்று முடிச்சிடும். கறி தான் 1/2 கிலோ சிக்கன். உங்களை யார் சாப்பிடுவீங்க? வெறும் சிக்கன் மட்டும் கிடையாது. 1 கிலோ ரைஸ். வேறு ஃபஸ்ட்டு பார்க்க டக்கு டக்குன்னு முடிஞ்சுது. இப்போ இன்னும் தோண்டு வர மாதிரி இருக்குது இப்போ பார்க்கும்போது. ஆனால் டேஸ்ட்டு தான் என்ன இன்னும் சாப்பிட சொல்லுது. உண்மையிலே சூப்பராக சமைச்சிருக்கு கிரேவி. என்ன உங்களுக்கு இந்த கிரேவி எப்படி செய்யணும் இந்த டேஸ்ட்டில் அப்படின்னு உங்களுக்கு இந்த கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றது எதாவது தேவைப்பட்டதுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வீடியோ வேணால் போட சொல்கிறேன். போட்டலாம்ல? கறி அருமையாக இருக்குது. கறி தனியாக வரல, அப்படியே கிரேவிலேருந்து அப்படியே எடுத்து வச்சு. அப்படி தானே கறி தனியாக வறுத்த கறி கிடையாது.
அப்படியே கிரேவிலே இருந்த கறி 1/2 கிலோ எடுத்து தனியாக எனக்காக மட்டும் வச்சுக்கலாம். 1 கிலோ வச்சு ரைஸ், ஒயிட் ரைஸ். சாப்பிட நல்லா இருக்கு, கிரேவி இருக்கு, கறி சாப்பிட்டு பேசிக்கலாம். சாப்பிட நல்லா இருக்கு. சாப்பிடலாம், இன்னொரு பேர் சாப்பிடலாம். அதிகம் சாப்பிடல, சாப்பிட மட்டும் இன்னொரு பேர் சாப்பிடலாம். கறி சாப்பிட்டு கண்ட்ரோலாக இருந்தோம். ரொம்ப இது பண்ணி சாப்பிட இருக்கு. ஒரு கிலோ ரைஸ் சாப்பிட்டாச்சு. கறி பீஸ் மட்டும்தான் இருக்கு. 1/2 கிலோ கறியில் எனக்கு கொஞ்சம் கறி தான் இருக்கு. அரை கிலோன்றது சமைச்சதுக்கப்புறம் அந்த கப்பில் வச்சுட்டு வந்ததே 1/2 கிலோ எடுத்து கறி கிடையாது. இது இல்லாமல் கிரேவி ஊற்றும்போது கிரேவிலேருந்து கொஞ்சம் கறி சாப்பிட்டேன் நான். அந்த கிரேவி கறி கணக்கு இல்லாமல் கப்பு கறி மட்டும் 1/2 கிலோ, 1/2 kg சிக்கன். டைம் வரலைன்னா நான் ரசித்து சாப்பிடுவேன். இன்னும் ஒரு டிஷ்ஷோ சேர்த்து சாப்பிட்ருவேன். டைமுக்குள்ள கப்பு கப்பு கப்புன்னு அடிக்கிறதுனால சீக்கிரமாக விரும்பின மாதிரி ஆகிடும். சரி பாருங்க, எடுத்து இந்த மாதிரி தான் கண் போகலாம். சவுண்ட் யாரையும் போடாமல் இருக்கு. ஒரு பீஸ் ஓட்ட எத்தனை பீஸ் வருது? Okay, last piece. சாப்பிட்ட வரைக்கும் 1/2 கிலோட எதுவுமே கிடையாது. முடிச்சாச்சு. 1 கிலோ ரைஸ், 1/2 kgக்கு கொஞ்சம் மேலேயே கறி, 15 நிமிஷம் ரொம்ப ஸ்டாண்ட் ஆயிருக்கு. பட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிடணும்னா கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு போட்டா கொஞ்சமாக சாப்பாடு ஊற்றா சாப்பிடுவேன். சாப்பாடு சரி வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டு. இந்த சூப்பராக இருக்கு, கறி சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சேனல் நண்பர்கள் நல்லா இருக்கும். இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் போடுங்க. உங்களோட சேனல் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ்.